வருஷம் ஆரம்பிச்சு ஒரு மாசம் கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள உன் வாயில என் பிரச்சனையை விட்டு ஆட்டங்கிற மாதிரி பெரிய பெரிய சோதனைகள்லாம் எனக்கு கேஷுவலா நடந்துட்டு இருக்குடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதுல ஒன்று தான் என் லேப்டாப்போட மதர் போர்ட் போனது. சரியா ஞாபகம் இருக்கு, போன வருஷம் இதே டைம்ல தான் என் ஹார்ட் டிஸ்க் உடஞ்சு போச்சு. என்கிட்ட இருந்து என் கேஜெட்ஸை இனிமே நானே காப்பாற்றணும் போல அந்த அளவுக்கு தான் பிரச்சனை எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. ஈவினிங் குரோம்பேட்ல இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு அங்க இருந்து கவர்மெண்ட் எஸ்டேட் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். ரீசெண்டா தான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சென்னை மெட்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. ரிச்சி ஷீட் வந்து நடந்து உள்ள போயிட்டு இருக்க கண்ணிலே பேசி ஒருத்தர் அண்டர் கிரவுண்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டாரு. போய் பார்த்தா சர்வீஸ் சென்டர்ல ஒரு 4 பசங்க லேப் கொடுத்துட்டு போங்க, சரி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், மதர் போர்டு ஆல்ரெடி செத்து போச்சு, அது மாத்திரத்துக்கு மட்டும் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் நிறைய ஷாப் ஏறி இறங்கினேன். ஆல்மோஸ்ட் 1 hour மேல. ஒரு இடத்துல மட்டும் யூஸ்டு மதர் போர்டு வித்தவுட் ஜிஎஸ்டி 15K சொன்னாங்க என்னோட மாடலுக்கு. சோ என்னன்னா வெறும் ஒரு வாரம் தான் வாரண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யோசிச்சுட்டு சொல்றேன்னா அங்க இருந்தும் கிளம்பிட்டேன். நான் வச்சிருக்க மாடல் டெல் இன்ஸ்பிரான் i5 12th ஜெனரேஷன். இதோட புது மதர் போர்டு வேற ஒரு இடத்துல 23,500 வித் 6 months வாரண்டியோட சொன்னாங்க. ஓகே, நான் அதே போட்டுடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டேன். கடைசியா இந்த ரிச்சி ஷீட்லேயே ஓவர் ஹைப்டா இருக்க இந்த கடையில் 14 ரூபாய்க்கு 2 சமோசாவை சாப்பிட்டு ரிட்டர்ன் ஏறி குரோம்பேட்டுக்கு கிளம்பிட்டேன். ஓவரால் ஒரு டஃபான டே. இந்த லேப்டாப்பை சீக்கிரம் சரி பண்ணணும், அது மட்டும் தான் என் மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கு. அப்புறம் வருஷம் ஸ்டார்டிங்ல எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி இவ்வளோ அடி விழுகுது, இல்லை உங்களுக்கும் இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கக்கிட்டு போங்க. பை.